வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு நம்ம சிந்தனையாக அழுகினி சித்தரோட ஒரு பாடலை எடுத்துப்போம் சிந்தனைக்கு. சித்தர்கள் அப்படின்னாவே அவங்களோட அனுபவத்தை இறைநிலையோடு கலக்கணுன்ற வாழ்க்கை முழுவதும் அவங்க பட்ட அனுபவத்தை தான் நம்மளுக்கு பாடலாக எழுதி வச்சுருக்காங்க. இந்த கவிதையை நம்ம இன்னைக்கு சிந்தனைக்கு எடுத்துப்போம். கண்ணுக்கு மூக்கடியோ காதோர மத்திமத்தில் உண்ணாக்கு மேலேறி உன் புதுமை மெத்த உண்டு. உண்ணாக்கு மேலேறி உன் புதுமை கண்டவர்க்குள் காரணங்கள் மெத்த உண்டு அப்படின்னு கொடுத்துருக்காரு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, கண்ணுக்கு மூக்கடியோ, கண்ணுனா கண்ணு தான், மூக்கு. இந்த கண்ணுக்கு மூக்கடியோ காதோர மத்திமத்தில்னு சொல்கிறார். இது தவத்தில் ஆழ்ந்து போனால் தான் சொல்ல முடியும். ஏன்னா புரிஞ்சவங்களுக்கு, தவத்தில் இருந்தவங்களுக்கு, அந்த ஞான நிலையை அடைந்தவர்களுக்கு, மெடிடேஷன் எடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக புரியும் அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்றது. அந்த தியானத்தை அந்த இடத்துல தான் எடுத்திருக்காங்க. நம்ம புரிஞ்சவங்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். கண்ணுக்கு மூக்கடியோ காதோர மத்திமத்தில் உண்ணாக்கு மேலேறி. உண்ணாக்குன்னா உள்நாக்கு, உள்ள ஒரு நாக்கு இருக்கும் பாருங்க, குட்டியாக இருக்கும். உள்நாக்கு குத்திச்சின்னு கூட சொல்லுவாங்க. அது பார்த்தா கரெக்டாக அந்த உச்சிக்கு இந்த பீனியல் கிளாண்டுக்கு நேராக கீழே வரும். உண்ணாக்கு மேலேறி உன் புதுமை கண்டவர்க்கு. உன் புதுமைன்னா என்னங்க? இறைநிலையோட திருவிளையாடல். நம்ம அதை தியான நிலைக்கு போகும்போது அந்த நிலையை உணரும் பொழுது தான் அந்த என்ன நடக்குது, என்ன பண்ணுறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியும். அப்போ புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இறைநிலை உணர்வை தான் நாம் பெறுகிறோம். அந்த இறைநிலை உணர்வை பெற்றாலே போதும், நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுங்க, நாம் சிவமாக மாறுகிறோம். அதுதான் சொல்கிறார். உண்ணாக்கு மேலேறி உன் புதுமை மெத்த உண்டு. மெத்த உண்டானாங்க மிதமிஞ்சின்னு சொல்கிறதா, இல்லை அதிகரித்து, இல்லை இறைநிலை உணர்வுன்றதா? பெரிய மெத்தனமாக பேசிட்டு போகிறான் அப்படின்னா எல்லாம் தெரிந்தவர்களாக பேசுவார்கள். ஆனால் உணர்ந்தவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. அப்போ அந்த நிலையில் உண்ணாக்கு அடுத்து சொல்கிறாரு, அடுத்த லைன், உண்ணாக்கு மேலேறி உன் புதுமை கண்டவர்க்குள். அப்போ அவங்க சொல்கிறது பெருசு இல்லைங்க, எது ஒன்றாலும் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் செயலுக்கு எடுத்து சொல்வது யாவருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் அப்படின்வாங்க. அப்போ உண்ணாக்கு மேலேறி உன் புதுமை இறைவன் நான் பிறவி எடுத்திருக்கிறேன் மீண்டும் தியானத்தின் மூலமாக. அப்போ தியானத்தின் மூலமாக நான் பிறவி எடுத்தேன். அப்போ கண்டவர்க்குள், கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ கண்டவர் அப்படின்னா கண்களால் பார்க்க முடியாது. உயிர் இருக்குது நமக்கு, பார்க்குறோமா? மனம் இருக்குது, பார்க்குறோமா? இறைவன் இருக்கிறான். ஆனால் நம்ம சொல்லலாம் பூஜையிலையோ கோயில்லையும் இருக்காங்கன்னு. ஆனால் சம்டைம் என்ன சொல்கிறோம், இறைவன் இருந்து பார்த்துட்டு தான் இருக்கிறான் உன்னை அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா தூணிலும் இருப்பான், துருமலிலும் இருப்பான். அப்போ அந்த பார்க்க முடியாத மறைப்பொருள் நமக்குள் உயிராக இருந்து இயங்கி கொண்டு இருக்கிறது. அப்போ உண்ணாக்கு மேலேறி நான் தியானத்தின் மூலமாக உள்நாக்கிற்கு மேலே ஏறி உன் புதுமை, உன்னோட பெருமையை, உன்னோட இறைநிலை உணர்வை என்ன பண்ணுங்க, நான் கண்டவர்க்குள்ள தான் அந்த இறைநிலையை உணர முடியும், புரிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும், தியானத்தில் ஆழ்ந்து செல்ல முடியும். அப்போ கண்டவர்க்குள் காரணங்கள் மெத்த உண்டு. இப்போ அவங்க மெத்தனமாக பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்க, அறிஞ்சிக்கிட்டாங்க. அப்போ காரணங்கள் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது. புத்தரே பார்த்திங்கன்னா அரசனாக பிறந்தார். அவரோட வாழ்க்கை சன்னியாசம்ன்றது முடிவு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஜாதகத்தில். ஆனால் என்ன பண்ணாங்க, அவரோட ரூமில் வச்சு, அரண்மனையில் வச்சு பார்த்துக்கிட்டாங்க. அவர் மரணம் பார்க்கக்கூடாது, முதியோரை பார்க்கக்கூடாது, நோயாளி பார்க்கக்கூடாதுன்னு இவரை அவர் ராஜா அரண்மனையில் வச்சு அவங்க அப்பா பாதுகாத்தா. ஆனால் ஒரே நிமிஷம் இறைநிலை நினச்சி, சின்ன நினச்சி அவர் வெளியே வந்தார், எல்லாத்தையும் பார்த்தாரு, துறந்துட்டார், காட்டுக்கு போனார், தேடினார் இறைவனை. அப்போ அதுதான் சொன்னாங்க, அவர் தேடி 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 அவருக்கு குரு கிடைக்கல. அந்த நிலை வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அதுதான் சொல்லுவாங்க, குரு இல்லை அப்படின்னா எதுவுமே கிடையாது. தந்தை தாய்க்கு அப்புறம் குரு தான். குருவை அடைஞ்சிட்டிங்கனாவே நீங்கள் தெய்வ நிலை அடைஞ்சது மாதிரி தான்.
அப்போ அவர் என்ன பண்ணார், லாஸ்ட்டில் ஒரு அரச மரத்தடியில் உட்கார்ந்தவர் தான் அது இவருக்கு ஞானத்தை கொடுத்ததால் போதி மரமாக மாறியது. எந்த நேரத்தில் எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கிறதுக்கு இறைநிலை ஒரு கிடச்சிச்சு, நான் அனுகிரகம் கிடைச்சா நம்ம ஒரு அதிர்ஷ்டசாலி தான். அப்போ நம்ம என்ன பண்ணுங்க, மீண்டும் 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 இறைநிலை தொடர்ந்து ஏற்படுத்தி கொள்ள நாம் மோதிக்கொண்டே இறைநிலை உணர்வை தேடி 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 உள்ளுணர்வாக செல்ல செல்ல கண்டிப்பாக நாம் இறைவனை உணர்வோம். கண்ணுக்கு தெரியாத இறைநிலையை உணர்வாக பெற்று வாழ்க்கை சிறப்பாக வாழ்வோம் என்று அழுகினி சித்தர் பாடலை இன்றைக்கு சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டோம். மீண்டும் இது காலம் செய்யும் எடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளங்களுக்கும் இது ஒரு அற்புதமான வாய்ப்பை அளித்த இளைநிலைக்கும் குருவர்களுக்கும் மற்றும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மீண்டும் ஒரு கவிதையோடு சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.